ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ரவா வச்சு சாப்பிட்டா சிம்பிளாக ஈஸியாக ஒரு பணியாரம், ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து இந்த கப்புக்கு 1/4 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு 3 டீஸ்பூனு தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரவை எடுத்தோம் பாருங்கள், அதே அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அந்த கப்புலேயே 1/4 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நம்ம கலக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டு கலக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அது எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு நம்ம சுட்டெடுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வந்துச்சு. நம்ம இப்போ மறைச்சி போட்டுக்கலாம். இங்கே அடுத்த பக்கமாக வந்துச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொன்று நம்ம விட்டுக்கலாம். தீயை இருந்துட்டு நம்ம சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, அடுத்ததான் வந்துச்சு. நம்ம வெந்ததுக்கப்புறமா அடுத்ததே நம்ம இன்னொரு கரண்டி நம்ம விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி விட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சுட்டெடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.